என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். திமுக தோல்வி பயத்துல உயிரோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை இறந்து விட்டதாக செய்தி சேனல்கள்ல ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள். திமுகவிற்கு இருக்கின்ற ஒரு தோல்வி பயம் எந்த அளவிற்கு அவர்களை கொண்டு சென்றிருக்கிறது என்பதை நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம். நியூஸ் தமிழ் செய்தி சேனல் வெளியிட்டு இருக்கின்ற இந்த செய்தியை ஒரு முறை பாருங்க. பார்த்தீர்களா இந்த செய்தியை? இந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நாளைக்கு தேர்தல் நடக்கவிருக்கின்ற சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் உடல்நலக் குறைவால் விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி. இது நேற்று வெளியான செய்தி. இந்த செய்தி வெளியான அடுத்த நிமிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் இவர்தான் இப்போ கூட ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும் கூட எதுவுமே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போடுங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு உண்டானதை பறி போடுங்க. நிச்சயமா ஜெயிக்கிறோம். நாளைக்கு வாக்குப்பதிவு எத்தனை மணிக்கு பண்ண போறீங்க? நான் வந்து 8 மணிக்கு போயிடுவேன். அங்கே பதிவு பண்ணிட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தான். 7 மணிங்க வந்து நான் வெளியே ரவுண்ட்ஸ் போயிட்டு 8 மணியில் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன். 6 மணிக்கு கிளம்பி கொஞ்சம் ஊரை பார்த்துட்டு 8 மணிக்கு படம் போட்டு மறுபடியும் ரவுண்ட்ஸ். எந்த ப்ராப்ளம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேங்க. எந்த இதுவும் கிடையாது. எந்த தவறான செய்தி வந்து உடல்நலக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் கிடையாது. என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கேட்டீர்களா? உயிரோட களத்தில் இருக்கின்ற ஒரு வேட்பாளரை அவர்களுக்கு இருக்கின்ற அந்த தோல்வி பயம் வேட்பாளரை சாகடிச்சிட்டாங்க. உயிரோட இருக்கின்ற வேட்பாளரையே சாகடிச்சிட்டாங்க. இவங்க கள்ளச்சாராயம் ஊத்தி 67 பேரை கொன்னு இவங்க தாகம் தீரல. நாளொன்றுக்கு குறைந்தது 5 to 10 கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. தாகம் தீரல. இவர்கள் இன்னும் என்னதான் செய்யலாம் தமிழ்நாட்டில் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த செய்தி எப்படி வெளியானது? நான் கேட்கறது அவ்வளவுதான். இந்த செய்தி எப்படி வெளியானது? யூடியூப்ல திமுகவிற்கு எதிராகவோ அல்லது திமுக செய்கின்ற அநியாயங்களை தோலுரித்து காட்டி ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வந்தா அந்த செய்தியாளர் மேல உடனே வழக்க போட்டு தூக்கி உள்ள போடுறீங்க. அந்த யூடியூப் உரிமையாளரை உடனே அரெஸ்ட் பண்றீங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அநியாயங்கள் செஞ்சீங்க. இது என்ன? இது நியூஸ் தமிழ் அப்படிங்கிற இந்த செய்தி சேனல் இது மட்டும் வெளியிடல. இந்த செய்தி சேனல்ல மட்டும் இந்த நியூஸ் வரல. பல செய்தி சேனல்கள்ல இந்த நியூஸ் வெளியாயிருக்கு. நேற்று இரவு எப்படி வெளியானது? இதே அன்னியூர் சிவா இப்படி ஒரு நிலை அப்படின்னு ஒரு செய்தி சேனல் வெளியிட்டு இருந்தா திமுக நேற்று என்ன பண்ணிருக்கோம்? ஏற்கனவே உங்களுடைய முகம் என்னன்னு தெரியும். அராஜகத்தை உலகுக்கே திமுக காரன் தான் அறிமுகம் பண்ணியிருக்கான். இது வந்துட்டு உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்னு ஒண்ணுமே இல்லாததுக்கு முன்னாடியே அந்த மனிதர் அவ்வளவு ஆக்டிவா விடிஞ்சா தேர்தல் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத நேற்று இரவு முழுவதும் அந்த மனிதர் வந்துட்டு ஒவ்வொரு கிராமமா சென்று எல்லா இடங்கள்லயும் நாளைக்கு தேர்தலுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்கார். அந்த மனிதர் திடீர்னு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்னு செய்தியை பரப்பி மக்கள் மத்தியில எப்படியாச்சும் கொடுத்த பணத்திற்கான வாக்க பறிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்றீங்க. விக்கிரவாண்டி மக்கள் வந்துட்டு கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல. விக்கிரவாண்டி மக்கள் வந்துட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய தெளிவு பெற்றிருக்கிறார்கள், மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். அந்த எழுச்சியை ஏற்படுத்தியவர் டாக்டர் அன்புமணி, மறுக்கவே முடியாது.
இந்த 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள்ல மட்டும் டாக்டர் அன்புமணி வந்துட்டு இரவு பகல் பாராம தன்னுடைய கடுமையான தேர்தல் பரப்புரையின் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை விக்கிரவாண்டி தொகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது அவர் கடைசி நாள் செய்த அந்த பேரணியில நமக்கு வெளிப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி ஆளுகின்ற கட்சிக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த பேரணி அமைந்தது. மிகப்பெரிய பிரமாண்டமான அந்த பேரணியில அன்புமணி அவர்கள் ஊர்வலமாக நடந்து மேடைக்கு சென்று பரப்புரையை மேற்கொண்டார். அந்த பேரணி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் கண்டிப்பாக மாம்பழத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தொகுதியில் நடக்கவிருக்கின்ற இந்த அரசியல் புரட்சி 2026க்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அதற்காகத்தான் ஒட்டுமொத்த மக்களுமே அணிதிரண்டு இருக்கிறார்கள். 40க்கு 40 நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க ஜெயிக்கல. 40க்கு 40 பணம் ஜெயித்தது, மக்கள் தோற்று போனார்கள், பணம் வென்றது. விக்கிரவாண்டியில பணம் தோற்க போகிறது, மக்கள் வெல்ல போகிறார்கள். விக்கிரவாண்டியில பணம் தோற்க போகிறது, மக்கள் வெல்ல போகிறார்கள். மக்கள் விக்கிரவாண்டியில வென்றால் அந்த புரட்சி 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும். ஒருவேளை விக்கிரவாண்டியிலும் மக்கள் தோற்று போனால் தோற்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். ஏன்னா மக்கள் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அந்த அளவிற்கு மானத்தை அடகு வைக்காத மிகப்பெரிய தன்மான கூட்டம் என்பதை அவர்கள் கடைசி நாள் அவர்கள் பல மைல் தூரத்திற்கு நடைபயணமாக சென்று அந்த நடைபயணம் கடைசி மேடை வரையில் சென்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதை நாம் பார்த்தோம். அந்த எழுச்சி அப்படியே இன்று வாக்களிக்கின்ற மக்கள் தொடர்ந்தால் விக்கிரவாண்டியில கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி முடிவு காத்திருக்கிறது. 13ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உள்ள போகவே இல்லை. கடைசி 2 நாள் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் தொகுதிக்கு போனார் வாக்கு சேகரிக்க. அவர் என்ன பேசினார் அங்க தொகுதியில போயின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். 5 விழுக்காடு இடஒதுக்கீடை பற்றி எதையுமே பேசாமல் கமுக்கமாக நீதியை பேசுகின்ற பாமக பாஜகவோடு கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற கேள்வியை கேட்க உனக்கு தகுதி இருக்கா? 2000 பாஜகவை தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து அழைத்து வந்தது உங்க தாத்தா அப்படிங்கிறது உனக்கே தெரியாதா என்ன? நீ என்ன அவ்வளவு வெகுளியா? நீ என்ன அவ்வளவு முழு மூடனா? அவ்வளவு பெரிய அடிமுட்டாளா? பாஜக சமூக நீதிக்கு எதிரான இயக்கம்னு பேசுற நீ பாஜகவை கூட்டணியில் சேர்த்து 2000 வெற்றி பெற செய்தது யார்? உங்க தாத்தா. நீங்க பேசக்கூடாது சமூக நீதியை பத்தி. சமூக நீதியை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவனும் பாடம் எடுக்க தகுதி இல்லை. அது ஸ்டாலினா இருக்கட்டும், அது உதயநிதியானா இருக்கட்டும், அவங்களுடைய அடிவரடிகளா இருக்கட்டும். சமூக நீதியை பேசுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னா நேற்று நீ வைத்தது நக்கரத்துக்கு வைத்தியா? நேற்று நீ கூட்டணி வைக்கும் போது எதை நக்கரத்துக்கு வச்ச? நேற்று நீங்கள் கூட்டணி வைத்த போது பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு தெரியலையா? இன்றைக்கு பாமக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது மட்டும் பிஜேபி சமூக நீதிக்கு எதிரான இயக்கமாக தெரிகிறதா? சந்தர்ப்பவாத அரசியலை செய்வதில் திமுகவிற்கு நிகர் திமுக தான். திமுக காரமா சிந்திக்கணும். இதை நேற்று நீங்கள் செய்தது சரி என்றால் இன்று அவர்கள் செய்திருப்பதும் சரியே. நேற்று நீங்கள் செய்தது தவறு என்றால் இன்று இவர்கள் செய்திருப்பது தவறு. அப்படி என்றால் அரசியலில் யாருமே நிரந்தர எதிரிகளோ பகைவர்களோ கிடையாது. கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அமைப்பது. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் என்பதும் கோட்பாடுகள் என்பதும் பைலாவில் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த கட்சிகள் வந்துட்டு அவர்களுடைய அரசியலை நகர்த்துவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையே சமூக நீதி. நீ எந்த கட்சியுடனா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இருக்கலாம். சமூக நீதிக்கு எதிரான திமுகவுடன் கூட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்தது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுதும் தன்னுடைய சமூக நீதியை விட்டு கொடுக்கல, சமநீதியை விட்டு கொடுக்கல, சமதர்மத்தை விட்டு கொடுக்கல. எல்லா சமூகத்திற்குமான சமநீதியை அன்றிலிருந்து இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் பாமக தான். ஆனா நீங்க இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நேரத்துக்கு தக்க சாதி அரசியல், நேரத்துக்கு தக்க சாதி அரசியல் செய்கின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் திமுக தான்.
நேரத்துக்கு தக்க சாதி அரசியல், உங்களை விட கேவலமான கீழ்த்தரமான சாதி அரசியலை செய்கின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, இந்திய அளவிலே இல்லை. நீங்க பேசக்கூடாது சமூக நீதி பத்தி. உதயநீதி எல்லாம் சமூக நீதி பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி அந்த அளவுக்கு தரம் கெட்ட நிலையில் இருக்கிறது. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் சமூக நீதி 100 ஆண்டுகளாக பேசப்படுகிறது. ஆனால் இன்று வரையில் இன்னும் அதற்கு ஒரு தெளிவான முடிவு இல்லை. ஏற்ற தாழ்வுகள் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கிறது. அதை சமநிலைப்படுத்துவதற்கு எந்த அதிகார வர்க்கத்திற்கும் துப்பில்லை. ஆனால் அதன் மீது அதிகார வர்க்கம் அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். விழுந்து கிடக்கின்ற மக்கள் கதறுகிறார்கள், அவர்கள் மீது அவர்கள் கொக்கரிக்கிறார். 2026 மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோட்டமாக விக்கிரவாண்டி தேர்தல் களத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் இன்று தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய தீர்ப்பு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா அல்லது பணநாயகம் வெல்லுகிறதா என்பதை 13ஆம் தேதி பார்த்து விடுவோம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.